தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்ரீகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 112:2. அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: அவர்களது வழி மரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும், நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் உலகில் செம்மையானவர்களாய் கர்த்தருக்கு பயந்து பழி பாவங்களுக்கு அஞ்சி வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் கூறுகின்றார், நம் சந்ததியை அவர் பூமியில் பலத்திற்க செய்வாராம். பிரியமானவர்களே, நாம் நம் சந்ததிகளுக்காக பொருளையோ செல்வத்தையோ அல்லது ஆட்சிகளையோ அந்தஸ்தையோ சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லையாம். நாம் செம்மையானவர்களாய் இந்த உலகத்தில் பழி பாவங்களுக்கு அஞ்சி நாம் பேச்சிலும் செய்கைகளிலும் நடக்கைகளிலும் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிறருக்கு அவர் மனநோகும்படி, அவர்கள் கண்ணீர் வடிக்கும்படி எந்த ஒரு செயலும் செய்யாமல் நாம் மிகவும் பரிசுத்தவான்களாய், நாம் பிறருக்கு ஏதேனும் தீமை செய்து அதனால் நமக்கு நன்மைகள் வரும், நமக்கு ஆசீர்வாதங்கள் குவியும் என்று இருந்தால் கூட அந்த உலக பிரகாரமான அந்த செயலை விட்டுவிட்டு எனக்கு பரலோகத்தில் தகப்பன் இருக்கிறார், நான் நேர்மையாய் நடந்து இந்த ஆசீர்வாதத்தை இழந்தேன் என்றால் அவர் எனக்கு பரலோகத்திலிருந்து கோடி கோடியான ஆசீர்வாதங்களை எனக்கும் என் சந்ததிகளுக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் பரிசுத்தமாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்தோம் என்றால் என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் நம் சந்ததியை பூமியில் பலத்திற்க செய்வாராம். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் பலத்த சந்ததியாய் நம் சந்ததியை ஆசீர்வதிக்க வாழ்வோம், செம்மையாய் நடப்போம், பழி பாவங்களுக்கு அன்றி நடப்போம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் அதன்படி வாழ்ந்து புண்ணியங்களை சேர்த்து வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததிகளை இந்த பூமியில் பலத்திற்க செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் செம்மையானவர்களாய் பழி பாவங்களுக்கு அஞ்சி பரிசுத்தமாய் வாழ்ந்து பிறருடைய கவலைகளை துன்பங்களை எங்கள் துன்பங்களோடு ஏற்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஆறுதலாய் நாங்கள் வாழும் பொழுது எங்கள் சந்ததியை நீங்கள் பலத்திற்க செய்வீர்கள். நாங்கள் இந்த பூவுலகில் எங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றிலிருந்து எங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று நாங்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உமக்கும் அஞ்சி நடந்து உமக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து செம்மையானவளை செய்து பிறருக்கு உதவி செய்து உலகத்தில் உள்ள நீர் படைத்த அந்த மக்களை மகிழ்ச்சி அடைய செய்து அதன்படி உமக்கு மகிழ்ச்சியை தருவோம் என்று இப்பொழுது உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்கள் சந்ததிகளை பூமியில் வளர்த்திருக்கும்படி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமேன்.